நீங்கள் 10,000 ரூபா கொடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து சிறப்பு தரிசனம். நீங்கள் ஒரு 1 லட்ச ரூபா கொடுத்தீங்க, ஒரு 50,000 கொடுத்தீங்கன்னா முருகனே கூட நம்ம கையில் கொடுத்துருவாங்க எடுத்து. அவ்வளோதான், நிஜமாக தான். கேவலமாக தான். இதை விட வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிறவன் நான் கேட்குறேன், இந்த தோழன் அந்த தாம்பளை போய் வச்சுட்டு வந்து இதுக்கு நீங்கள் திருட போயிடலாம்டா எங்கேயாச்சும், இல்லை பிச்சை எடுக்கலாம் அந்த கோயிலே உட்காந்து. கொள்ள சார் இது முருகன்ற பேர்ல அவங்க நான் கேட்கிறவன் கேட்டா அவனுக்கு என்ன வேதம் படிச்சுட்டு வந்திருக்கானுங்க தெரியல. அங்க இருக்கிறவன் நான் கேட்கிறேன், வெக்கமான இல்லடா உங்களுக்கு? இதுக்கு நீங்க எங்கேயாவது வந்து பார்த்தீங்கன்னா வந்து திருட்டு தொழிலுக்கே போயிடலாம். நீங்க நான் கேட்குறேன், யார் நீங்க சொன்னீங்களா பூசாரின்னு சொன்னீங்களே, அவன் எந்த சாதியனா இருக்கட்டும் சார், வெக்கமான இல்லடா உங்களுக்கு? முருகனை வச்சு நீங்க கொள்ளடிக்கிறீங்க, விளங்குங்களா? நீங்க சூரசம்ஹாரம் பண்ண இடம் அது, விளங்குமா அது? இதையெல்லாம் பார்க்காம ஒரு அறநிலைத்துறை அமைச்சர் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மேயர் பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா வந்து சுற்றிக்கிட்டு இங்கே பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டு உன் துறை நாரிக்கிட்டு இருக்காங்க. அங்கே வந்து முருகனுக்கு அரோகரான்னு சொல்ல, அங்கே இருக்கிற வந்து அந்த பூசாரிகள்லாம் முருகனுக்கு அரோகரா சொல்ல, சேகர்பாபுக்கு அரோகரான்றான். காவல்துறையை அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட செயல்பாடு எங்கே இருக்குன்னா, அந்த புறக்காவல் நிலையத்தையும் சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோயில் வளாகத்தை சுற்றியா இருக்க தவிர எங்கே ஸ்கேம் நடக்குதோ அந்த இடத்துல ஸ்கேம் நடக்கிறது வந்து கேட்டால் மூல வரையில் நடக்குது சார். ஸ்கேம்ன்றது கேட்டால் பல ஒவ்வொருத்தரும் வந்து பார்த்தீங்கன்னா பை வச்சிருக்கான், 4-5 பை, 4 பேர் இருக்காங்க, 4 பேரும் பை வச்சிருக்கான், கட்டுக்கட்டா வாங்கி உள்ள வர்றான். இது எல்லாமே முருகன் முன்னாடி நடக்குது. இந்த ஆட்சி இன்னைக்கு இவ்வளோ வந்து அசிங்கப்படுறதுக்கு காரணமே முருகனுடைய சாபம் தான் நான் சொல்வேன். நீங்க சும்மா சீன் ஓட்டலாம் வந்து கேட்டால் பாணியில் இருக்கிற முருகனுக்கு ஏதோ வந்து இதை வெளியிடுறேன் அதை வெளியிடுறேன். திருச்செந்தூர்ல ஏன் இந்த நிலைமை? திருச்செந்தூர்ல நடக்கிறது தெரியுமா தெரியாதா? கனிமொழி தொகுதிக்கு உட்பட்டது தானே, ஏன் கனிமொழிக்கு தெரியாதா? முருகனை வந்து அங்கே வந்து நல்ல சரியாக விற்பனை பண்ணிட்டு இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட வந்து ஒரு பேட்டை ரவுடிங்க மாதிரி தான் வந்து அந்த மேடையில், அதாவது முருகன் இருக்கக்கூடிய அந்த இது இருக்கு இல்லையா, அந்த ஸ்டெப் இருக்கு பார்த்தீங்களா, அந்த ஸ்டெப்பில் வந்து நான் சொல்கிறேன் கருவறைக்குள்ளே சொல்கிறேன், அங்கே இருக்கிறது ஒரு 6-7 பேர் இருக்காங்கன்னா அந்த 6-7 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து கையில் வந்து தாம்பூல போய் வச்சுக்கிட்டு பணத்தை வாங்கி உள்ளே போடுறாங்க. நம்ம 100 ரூபா கொடுத்து ரசீது வாங்குறோம். இப்போ நான் கூட வந்து 4 பேருக்கு வாங்கினேன், அதில் 4ன்ற எண்ணிக்கை இருக்குது. அந்த 4ன்ற எண்ணிக்கை வந்து யார் வாங்குறான்னு கேட்டால் கேட்டு வாசலில் உள்ளப்போ இப்போது சிறப்பு தரிசனம் 4 ரூபா டிக்கெட் வாங்கிட்டு போனாலே அந்த 4 ரூபா பார்த்துட்டு அவரே வந்து 4 பேருக்கு அப்புறம் 5வது ஆள்கிட்ட அடுத்த இது வாங்கணும் இல்லையா. அங்கே அப்படி கிடையாது, டிக்கெட்டு கொடுக்குற ஒருத்தர் பணத்தை வாங்கிட்டு அங்கே நம்ம கிழிச்சி உள்ளே விடும்போது வந்து பார்த்தீங்கன்னா 4 பேர் அவர் எண்ணிக்கை வர்றாரு. ஸோ டிக்கெட் அவங்க கையில் போடுது, நம்மக்கிட்ட எதுவும் கிடையாது. நம்மக்கிட்ட எதுவும் நீங்கள் 100 ரூபா கொடுத்ததுக்கெல்லாம் எந்த ரசீதும் கிடையாது. ரசீதெல்லாம் அவங்களுக்குள்ளவே. திருச்செந்தூர்ல பட்ட பகல் கொள்ளை சார், முருகனை சாட்சியா வச்சு முருகன் வெட்கி தலை குனிகிற மாதிரி அந்த முருகனுடைய சாபம் தான் இன்னைக்கு வந்து இந்த ஆட்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆட்சியை சம்ஹாரம் பண்ண போறான் முருகன். ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இது நம்முடன் நேர்காணலுக்காக பத்திரிகையாளர் சேக்வர் அஜய் சங்கர் சார் இணைந்திருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நலம் சார். சென்னையில் ரொம்ப நாட்களாக தூய்மை பணியாளர்கள் வந்து போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. இது பேச்சுவார்த்தை நடத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா அமைச்சர் சேகர்பாபு, மேயர் பிரியா அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா அமைச்சர் சேகர்பாபோட துறையே இல்லை. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு செய்தி வந்திருக்கு. என்னென்னா, திருச்செந்தூரில் நிறைய அவலங்கள் நடக்குது, எல்லாத்துக்குமே பணம் பணம் பணம், நின்னா பணம், உட்காந்தா பணம், படுத்தால் பணம், இந்த மாதிரி விஷயங்கள் தான் நடந்துட்டு இருக்கு. முருகருக்கு எழுத்தாப்புலேயே அப்படியே ஐயர்கள் வந்து காசு வாங்கி பையில போடுற விஷயங்கள், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு திருச்செந்தூரில். இப்போ ஒரு செய்தியும் வந்திருக்கு. என்னன்னா, திருச்செந்தூரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு 11,000 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு 4 பேர்கிட்ட வந்து கலெக்ட் பண்ணி தான் முருகர் தரிசனமே பெற்றிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு செய்தி வந்திருக்கு. நீங்கள் வேற நேரடியாக போயிட்டு வந்திருக்கீங்க, இது எப்படி சரி எடுத்துக்கலாம்? இல்லை, 100% உண்மைதான். 11,000ன்றது எப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து லிமிட்டட் கிடையாது, ஆளுக்கு ஏற்ற மாதிரி. இப்போ நீங்கள் பெரிய கோடீஸ்வரனாக இருக்கிறீங்கன்னா உங்கள்கிட்ட வாங்குகிற தொகை வந்து அது 50,000 கூட இருக்கலாம் ஒரு தரிசனத்துக்கு. ஸோ அந்த மாதிரி தான் பார்க்கணும். 11,000ன்றது கேட்டால் யார் வந்து 11,000 கொடுத்தாரோ அவருடைய அந்த ஸ்டேட்டஸ் தகுதியை பார்த்து ஆமாம் அவருடைய வசதி வாய்ப்பை பார்த்து பாவம் வந்து கரிசனப்பட்டு ஒரு 11,000 வாங்கியிருக்காங்க, அவ்வளோதான். ஆனால் வந்து வரக்கூடிய வந்து யார் தரிசனத்துக்கு போகிறாங்களோ அவங்க வசதி வாய்ப்பை வச்சு தான் அங்கே கேட்குறதே இருக்குது. ரொம்ப அதாவது இது மாதிரி தமிழ்நாட்டில் அதுவும் குறிப்பாக நான் சொல்கிறேன், இது வரைக்கும் நான் இந்த கடந்த காலத்தில் வந்து எங்கேயுமே இப்படி ஒரு கொள்ளை நடந்திருக்காது. இது கொள்ளை, இது ஸ்கேம்னு சொல்லலாம், ஊழல்னு சொல்லலாம், கொள்ளைன்னு சொல்லலாம். சராசரியாக வந்து நீங்கள் இந்த கும்பாபிஷேகம் நடத்தின பிறகு பலரும் கூட வந்து உங்களுக்கு தெரியும் வந்து குலசாமி, அதாவது குலதெய்வமாக இருக்கிறவங்கலாம் கட்டாயம் போயாக வேண்டிய கட்டாயம் இருக்கவங்களுக்கு, வெளிநாடுகளிலிருந்து வரக்கூடிய வெளிநாடுகள் மற்றும் வெளி மாநிலங்களிலிருந்து வரக்கூடிய பக்தர்கள்
உள்ளூரில் இருக்கிற பக்தர்கள் இப்படி வந்து தமிழ்நாடு முழுவதும் அதை தாண்டி வந்து மற்ற மாநிலங்கள் வரக்கும்போது பெரிய கூட்டம் இருக்காங்க. அது வந்து பொது வழின்றது வந்து பொது தரிசனம் சொல்கிறாங்க இல்லையா, பொது தரிசனம். அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா கிலோமீட்டர் கணக்கில் தான் வந்து லைன் நிற்கிறாங்க. அந்த சாமி தரிசனம் பார்க்குறதே ஒரு 6 மணி நேரம் 7 மணி நேரம். அதுதான் நான் சொல்கிறேன். இல்லை, அது திட்டமிட்டு பண்ணுறது தான் இது எல்லாமே. இப்போ நான் சொல்கிறேன் சார், நான் வந்து ஒரே சமயத்தில் மதுரைக்கும் போனேன், திருச்செந்தூரும் போனேன், குடும்பத்தோடு போனேன். எனக்கும் கடவுளுக்கும் ரொம்ப தூரம் தான். ஆனால் வந்து குடும்பத்துக்காக நம்ம வந்து பயணப்பட்டோம். சரிங்களா? எனக்கு இறை நம்பிக்கை இல்லைன்றது ஏற்கனவே பதிவு பண்ணியிருக்கேன், இப்போவும் நான் சொல்கிறேன். ஆனால் வந்து குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்காக அவங்களுடைய உணர்வு மதித்து நம்ம போகிறோம். அங்கே பார்க்கும்போது கேட்டால் மதுரையில் இருக்கிற அந்த மீனாட்சி அம்மன் கோயில்லையும் அதே சமூகத்தை சார்ந்த பூசாரிகள் தான் இருக்கிறாங்க. சரிங்களா? நீங்கள் சொன்னீங்களா ஐயர்னு சொன்னீங்க இல்லையா, அவங்க தான் இருக்கிறாங்க. இங்கேயும் வந்து திருச்செந்தூர்லேயும் ஐயருங்க தான் இருக்கிறாங்க. அங்கேயும் அதே கூட்டம் தான், இங்கேயும் அதே கூட்டம் தான். அந்த கூட்டத்தை வந்து பார்த்திங்கன்னா அத்தனை பேர் எவ்வளோ வந்து வந்து சொன்னாங்க, எவ்வளோ கூட்டம் வந்தாலும் அவ்வளோ அத்தனை பேரையும் வந்து கேட்டிங்கன்னா வந்து யாரையும் காக்க வைக்காமல் படிப்படியாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து அந்த தரிசனத்தை வந்து சரியாக வந்து வழிநடத்துகிறாங்க அங்கே இருக்கிற பூசாரிகள். இங்கே என்ன நடக்குதுன்னா திட்டமிட்டே வந்து காக்க வைக்கிறாங்க. இப்போ பல மணி நேரம் காக்க வச்சா நீங்கள் வெளிநாட்டிலேருந்து வந்தவங்களாக இருக்கலாம், வெளி மாநிலத்துலேருந்து வந்தவங்களாக இருக்கலாம், நீங்கள் பஸ்ஸு வாடகைக்கு எடுத்து வந்திருக்கலாம். அங்கே வந்து தரிசனம் பார்க்கறதுக்கு 2 நாள் ஆகுங்க, நான் இன்னும் ஒரு வந்து 10-12 மணி நேரம் ஆகுங்க அப்படின்னு சொன்னால் அவங்க அடுத்த பயணம் இருக்குது இல்லையா, அது தடைபடும். அப்போ என்ன செய்கிறாங்கன்னா ஒரு மினி பஸ் இருக்குது, உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறாங்க, ஒரு மினி பஸ் எவ்வளோ பேர், 50 பேர், தலைக்கு 1000 ரூபாய் கொடுங்க, 50,000 கொடுங்க, அந்த 50 பேர் அப்படியே வர சொல்லுங்கள் சாமி தரிசனத்துக்கு. ஆமாம், அந்த 50 பேர் போய் வந்து போவோம். அப்போ இந்த 100 ரூபா கொடுத்துட்டு வரான்ல சிறப்பு தரிசனம், அவனும் ஒரு 2 கிலோமீட்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அவனும் வந்து ஒரு நீண்ட நேரம் காத்துட்டு இருக்கணும். பொது தரிசனம் இன்னும் சொல்லவே வேண்டாம். ஸோ இப்படி மக்களை வந்து காக்க வச்சுட்டு இப்படி வந்து இவங்கெல்லாம் வந்து விஐபி தரிசனம் போல ஆயிடுது. இப்போ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கருவறைக்குள்ளே போகும்போது வந்து உங்களுக்கு தெரியும் இல்லையா, அங்கே போகும்போது கேட்டால் எல்லாம் வந்து ஒரே கும்பலாக தான் ஆயிடுறாங்க. இந்த பொது வழியாக பொது தரிசனமாக இருக்கட்டும், 100 ரூபா தரிசனமாக இருக்கட்டும், நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த 1000 ரூபா கொடுக்குற கேஸு, 5000 ரூபா கொடுக்குற கேஸு எல்லாம் இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு ஒரு காரில் வந்துருக்குறாங்க கொஞ்சம், ஒரு 5 பேர் ஃபேமிலி, ஒரு வசதி வாய்ந்த ஒரு குடும்பம், விஐபி ஃபேமிலி, விஐபி, தலைக்கு 5000 ரூபா கொடுத்துருங்க. 5000 கொடுத்தா 25,000 கொடுத்தீங்கன்னா உடனே ஸ்ட்ரைட்டாக எங்கே நீங்கள் லைன் எந்த லைனும் நிற்க தேவையில்ல, நேராக அந்த மண்டபத்துக்குள்ளே கொண்டு போய் உங்களை கொண்டு போய் முருகன் முன்னாடி நிற்க வச்சு உங்களை வந்து பார்த்தீங்கன்னா வந்து என்ன செய்யணுமோ அதை செஞ்சு அனுப்பிடுவாங்க. பணம்லாம் நீங்கள் வந்து ஏதோ எப்படி கொடுக்கறதுலாம் யோசிக்க தேவையில்ல, அப்போ அங்கே முருகன் முன்னாடியே வாங்குறாங்க சார். அதான் சார். இப்போ அப்போ இந்த கோயிலுக்கு போகிறது எதற்காக தான் போகிறாங்க? சாமி கும்பிட்றது போகிறாங்களா, இல்லை பணத்தை எடுத்துகிட்டு போய்? இல்லை, அதுதான் இப்போ என்னென்னா இங்கே வந்து முருகனை வந்து அங்கே வந்து நல்ல இது கேட்டால் சரியாக கேட்டால் விற்பனை பண்ணிட்டு இருக்கிறாங்க. அங்கே உட்காந்து நான் கேட்டால் முருகரை வைத்து இவங்க சம்பாதிக்கிறாங்க. முருகன் முன்னாடி தான் சாட்சி வச்சு தான் சார் பணமே வாங்குறாங்க. அந்த தாம்பூல பையை வந்து எல்லா பூசாரிகளும் வச்சுக்கிறாங்க, தாம்பூல பைகளை. கிட்டத்தட்ட வந்து ஒரு பேட்டை ரவுடிங்க மாதிரி தான் வந்து அந்த மேடையில், அதாவது முருகன் இருக்கக்கூடிய அந்த இது இருக்குது இல்லையா, அந்த ஸ்டெப் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஸ்டெப்பில் வந்து நான் சொல்கிறது கருவறைக்குள்ளே சொல்கிறேன். அங்கே 2 முருகன் இருப்பாங்க. ஒரு முருகன் வந்து மேற்க பார்த்த மாதிரியும், தலை வர்றதை பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா வந்து தெற்க பார்த்த மாதிரியும், ஒரு முருகன் வந்து கிழக்கு பார்த்த மாதிரி இருக்கும். அங்கே இருக்கிறது ஒரு 6-7 பேர் இருக்காங்கன்னா அந்த 6-7 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து கையில் வந்து தாம்பூல போய் வச்சுக்கிட்டு பணத்தை வாங்கி உள்ளே போடுறாங்க. அதானே கேட்டால் அவங்களே ஒரு பொருளெல்லாம் விற்கிறாங்க அங்கேயே. என்னன்னு கேட்டால் ஒரு 4 இந்த வில்வ இலையும் சந்தனம் கொஞ்சம் விபூதி கொஞ்சம் போட்டு அதை ஒரு பிளாஸ்டிக் கவரில் பின் பண்ணி என்னன்னு கேட்டால் 100 ரூபா. ஓகே சார். இப்போ இந்த தரிசன சீட் எதுவும் கொடுக்கறது இல்லையா சார்? என்ன இப்போ இவ்வளோ பணம் வாங்குறாங்க, ஒரு கியூ மாதிரி பண்ணுறாங்க. 100 ரூபாய்க்கு ரசீது இருக்குது. நம்ம 100 ரூபா கொடுத்து ரசீது வாங்குறோம். இப்போ நான் கூட வந்து 4 பேருக்கு வாங்கினேன். அதில் 4ன்ற எண்ணிக்கை இருக்குது. அந்த 4ன்ற எண்ணிக்கை வந்து யார் வாங்குறான்னு கேட்டால் கேட்டு வாசலில் உள்ளப்பா. இப்போது சிறப்பு தரிசனம் 4 ரூபா டிக்கெட் வாங்கிட்டு போனாலே அந்த 4 ரூபா பார்த்துட்டு அவரே வந்து 4 பேருக்கு அப்புறம் 5வது ஆள்கிட்ட அடுத்த இது வாங்கணும் இல்லையா. அங்கே அப்படி கிடையாது. டிக்கெட்டு கொடுக்குற ஒருத்தர் பணத்தை வாங்கிட்டு அங்கே நம்ம கிழிச்சி உள்ளே விடும்போது வந்து பார்த்தீங்கன்னா 4 பேர் அவர் எண்ணிக்கை வர்றாரு. ஸோ டிக்கெட் அவங்க கையில் போடுது. நம்மக்கிட்ட எதுவும் கிடையாது. நம்மக்கிட்ட எதுவும் நீங்கள் 100 ரூபா கொடுத்ததுக்கெல்லாம் எந்த ரசீதும் கிடையாது. ரசீதெல்லாம் அவங்களுக்குள்ளவே. அதுலேயும் கோல்மால் தான் சார், அதுலேயும் நடக்குது. அதுதான் நான் சொல்கிறேன். இப்போ இந்த 4 பேரை தாண்டி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து 5000 ரூபா கொடுத்தோன்னா அங்கே வந்து கையோடு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. உள்ள மண்டபத்துக்குள்ளே போயிட்டோம்னா இப்போ பொது வழியிலையும் இந்த சிறப்பு தரிசனத்துலேயும் வரக்கூடியவங்கள மண்டபத்துக்குள்ளே போயிட்டு பிறகு எல்லாம் ஒன்றமாயிடுறாங்க இல்லையா. அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த கருவறைக்குள்ளே வந்து ஆள் வந்து கூப்பிட்டு போகிறாங்க, ஒரு ஏஜென்ட். அங்கே வந்து போலீஸ்லாம் கிடையாது, ப்ரைவேட் செக்யூரிட்டி. அங்கே மட்டும். மற்ற இடங்கள்லாம் போலீஸ் இருக்கிறாங்க, வெளியில் புறக்காவல் நிலையம் இருக்குது, அங்கே காவலுக்கு இருக்கிறாங்க, எல்லாம் இருக்குது. ஆனால் மண்டபத்துக்குள்ளே நடக்கிற இந்த ஸ்கேம் இருக்குல்ல, அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா போலீஸ் இல்லை.
ப்ரைவேட் செக்யூரிட்டி இருக்கான், அவன் தான் நம்மளை உள்ளே வந்து வழி நடத்துகிறான், எல்லாம் பண்ணுறான். அங்கே அவன் முன்னாடி தான் எல்லாமே நடக்குது. நீங்கள் 10,000 ரூபா கொடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து சிறப்பு தரிசனம், நீங்கள் ஒரு 1,00,000 ரூபா கொடுத்தீங்க, இல்லை ஒரு 50,000 கொடுத்தீங்கன்னா முருகனே கூட நம்ம கையில் கொடுத்துருவாங்க எடுத்து. அவ்வளோதான், நிஜமாக தான். கேவலமாக தான். இதை விட வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிறவன் நான் கேட்குறேன், இந்த ஜோன் அந்த தாம்பூல பை வச்சுட்டு வந்து இதுக்கு நீங்கள் திருட போயிடலாம்டா எங்கேயாச்சும், இல்லை பிச்சை எடுக்கலாம் அந்த கோயிலே உட்காந்து. இல்லை சார், இன்னொரு விஷயம் என்ன சொல்லப்படுதுன்னா, கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னா பணி இன்னும் ஃபுல்லாக நிறைவேறல. அங்கங்கே பார்த்தீங்கன்னா அந்த மாதிரிலாம் இது ஒரு பெரிய ஸ்கேம் நடக்குது சார். இது ஒரு பக்கம். அதனால இன்னொன்று வந்து அங்கே சுத்தம் சுகாதாரம் இல்லவே இல்லை. பக்தி சார்ந்த வழிபாட்டு இந்த பாடல்களோ இல்லை ரேடியோக்கள் மூலமாக ஒழிக்கிறதோ அதெல்லாம் கிடையாது. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து மணிக்கணக்கில் காக்க வைக்கிறதுனால பார்த்தீங்கன்னா ஒரு பெருங்கூட்டம் அந்த கோயிலையே வந்து விழுந்து கிடக்குறாங்க. ஒரு பெருங்கூட்டம், நீங்கள் சாதாரண கூட்டம் நீங்கள் நினச்சிடுங்க, ஒரு பெருங்கூட்டம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதுவும் இரவு நேரத்தில் பார்த்தீங்கன்னா முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து படுத்து கிடக்குறாங்க. இவங்கெல்லாம் வந்து பல நாட்கள் காத்துட்ருக்குறாங்களோன்ற மாதிரி கூட இருக்குது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா 2 நாள் 3 நாள் கூட காத்துருக்கிற மாதிரி ஆகிடுது. நீங்கள் பொது வழியில் போனீங்கன்னா அப்படி தான். இல்லை நீங்கள் வந்து வயசானவங்களை நீங்கள் கூப்பிட்டு வந்தீங்கன்னா அவங்கள வெளியில் தான் விட்டு போகணும். ஏன்னா இவங்க வச்சிருக்கிற லட்சணம் அப்படி இருக்குது. ஒரு ரேம்ப் மாதிரி இருக்குது. அந்த ரேம்ப் மேலே அந்த ரேம்பை தவிர்த்துருக்கலாம். எப்படி வந்து உடல் ஊனமுற்றவங்க எப்படி போய் பார்ப்பாங்க, இல்லை வயதானவங்களை விட்டுருங்க. உடல் ஊனமுற்றவங்களுக்கு நீங்கள் சிறப்பு வழி கூட ஒன்றும் இருக்கிற மாதிரி தெரியலங்க, சரிங்களா? இந்த இடத்துல வயசானவங்க போகவே முடியாது, அந்த ரேம்பில் ஏற முடியாது. அந்த படிக்கட்டில் வச்சு ஒரு இரும்பு கிரில் போட்டு வச்சுருக்காங்க. அதுவும் கூட பார்த்தீங்கன்னா கட்டணம் சரியாக இல்லாமல் இருக்குது, ஆபத்தாக தான் இருக்குது, கீழே விழுந்துருவாங்கன்ற மாதிரி தான் இருக்குது. வயசானவங்க ஏறவே முடியாது. அப்போ வயசானவங்களை நீங்கள் விட்டுட்டு தான் போகணும். அப்போ வயசானவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து விட்டுட்டு போவீங்களா? போக மாட்டீங்க. அப்போ என்ன செய்வீங்க? உடனே ஏஜென்ட்டுக்கிட்ட அங்கே பேசுங்க. உடனே ஏஜென்ட்கிட்ட பேசின உடனே அவனே வந்து கேட்பான் அவங்கள்ட்ட, என்னங்க கேட்டா வயசானவங்க இருக்கிறாங்கன்னா. அப்போ அந்த வயசானவங்களுக்காகவாவது நீங்கள் என்ன செய்யணும்? டிக்கெட் வாங்கி தான். டிக்கெட் வாங்கல. இது வந்து பார்த்தீங்கன்னா 100 ரூபா தான் டிக்கெட்டு. ஆனால் இந்த பிளாக்ல போகிறாங்க இல்லையா, 10,000 5,000 ஆளுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ அவங்க அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நான் அக்கௌண்ட்டு கணக்கே கிடையாது. கொள்ள சார் இது. முருகன்ற பேரில் அவங்க நான் கேட்குறவங்க கேட்டால் அவனுக்கு என்ன வேதம் படிச்சுட்டு வந்திருக்கிறானுங்க தெரியல. அங்கே இருக்கிறவங்க நான் கேட்குறேன், வெக்கம் மானம் இல்லடா உங்களுக்கு. இதுக்கு நீங்கள் எங்கேயாவது வந்து பார்த்தீங்கன்னா வந்து திருட்டு தொழிலுக்கே போயிடலாம். நீங்கள் நான் கேட்குறேன், யார் நீங்கள் சொன்னீங்களே பூசாரின்னு சொன்னீங்களே, அவன் எந்த சாதியனா இருக்கட்டும் சார், வெக்கம் மானம் இல்லடா உங்களுக்கு. முருகனை வச்சு நீங்கள் கொள்ளடிக்கிறீங்கன்னா விளங்குங்களா? நீங்கள் சூரசம்ஹாரம் பண்ண இடம் அது, விளங்குமா அது? இதையெல்லாம் பார்க்காம ஒரு அறநிலைத்துறை அமைச்சர் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மேயர் பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா வந்து சுற்றிக்கிட்டு இங்கே பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டு உன் துறை நாறிக்கிட்டு இருக்காங்க. அங்கே வந்து முருகனுக்கு அரோகரான்னு சொல்ல, அங்கே இருக்கிற வந்து அந்த பூசாரிகள்லாம் முருகனுக்கு அரோக சொல்ல, சேகர்பாபுக்கு அரோகரான்றான். சேகர்பாபுக்கு அரோகரான் வெக்கமா இல்லை? நான் கேட்குறேன், நீ ஒரு அறநிலைத்துறை அமைச்சர், அங்கே உன்னுடைய துறை வந்து நாறிக்கிட்டு இருக்கு. அந்த பகுதி மட்டுமே நாரலை, எல்லாமே நாறிக்கிட்டு இருக்கு. நீங்கள் சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து பல வேலைகள் நடக்குது சார். எல்லாம் வந்து புது திட்டங்களாக இருக்குது. ஆனால் ஆம வேகத்தில் வேலை நடக்குது. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் தான் அங்கே நடக்குது. அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா சுகாதாரம் கிடையாது. எங்கே பார்த்தாலும் குப்பையும் கூலமாக இருக்குது, சேரும் சகதியமாக இருக்குது. என்ன நடக்குது அங்கே? இதுதானே இன்னொரு பக்கம் கேட்டால் வந்து திருநங்கைகள் ஒரு பக்கம் வந்து கேட்டால் வந்து அங்கே ஒரு குழுவாக இருக்கிறாங்க. அவங்ககிட்ட அவங்களுடைய அந்த நடவடிக்கை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியல, அவங்க எந்த மாதிரி நடவடிக்கைன்னு தெரியும். ஜென்ரலாக எப்படி பஸ் நிலையத்திலலாம் எப்படி ஒரு நடவடிக்கை இருக்குதோ அந்த மாதிரி நடவடிக்கை தான் அங்கே இருக்கிறாங்க. ஒரு பதற்றம், ஒரு அச்சம், ஒரு என்ன சொல்ல கேட்டால் ஒரு வகையான வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிரட்சி, பக்தர்களுக்கு ஒரு அச்சுறுத்தல், இதெல்லாம் நடக்குது. இதான திருட்டு பயம். காவல்துறையை அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட செயல்பாடு எங்கே இருக்குன்னா அந்த புறக்காவல் நிலையத்தையும் சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோயில் வளாகத்தை சுற்றியாக இருக்க தவிர எங்கே ஸ்கேம் நடக்குதோ அந்த இடத்துல ஸ்கேம் நடக்கிறது வந்து கேட்டால் மூல வரையில் நடக்குது சார். ஸ்கேம்ன்றது கேட்டால் பல ஒவ்வொருத்தரும் வந்து பார்த்தீங்கன்னா பை வச்சுருக்கான், 4-5 பை, 4 பேர் இருக்காங்க, 4 பேரும் பை வச்சுருக்கான், கட்டுக்கட்டாக வாங்கி உள்ளே வர்றான். இது எல்லாமே முருகன் முன்னாடி நடக்குது. ஓகே சார், இந்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா அர்ச்சகர் தான் இந்த பிரச்சனை எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, காசு வாங்குறதுலாம். இதுக்கு வந்து அறநிலைத்துறை எப்படி சார்? சார் அறநிலைத்துறை சார் கவனிக்கணும். என்ன கேட்குறீங்க நீங்கள்? இது முழுக்க உங்கள் துறையில் இருக்கிற ஒரு தவறுனா யார்? இப்போ நான் கேட்குறேன், நான் இதை சமுதாய பார்வையில் பார்க்கவே இல்லை. அதே மீனாட்சி அம்மன் கோயிலில் நீங்கள் சொல்லக்கூடிய அதே ஐயர்கள் தான், அதே பூசாரிகள் தான் மீனாட்சி அம்மன் கோயிலில் வந்து பார்த்தா அவ்வளோ நீட்டாக நடக்குது சார். எப்படி சார்? எப்படி சொல்லுங்கள்? அங்கே வந்து பார்த்தீங்கன்னா 3 வேளையும் வந்து முழு நேரம் வந்து அன்னதானம் நடக்குது. அவ்வளோ நீட்டாக இருக்குது, சுத்தமாக இருக்குது. தரையில் படுத்துக்கலாம், எங்கேயுமே நீங்கள் மண்ணும் பார்க்க முடியாது, குப்பையும் பார்க்க முடியாது, எதையும் பார்க்க அவ்வளோ நீட்டாக இருக்குது. அவ்வளோ எவ்வளோ கியூ நின்னாலும் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து காக்க வைக்காமல் அவங்க அனுப்புகிறாங்க. வயசானவங்க வந்து பார்த்தீங்கன்னா வீல் சேரில் போயிட்டு நேராக வந்து பார்த்தீங்கன்னா வந்து கோயிலுக்கு போகிற அளவுக்கு அந்த வசதிகள் இருக்குது, இந்த ரேம்ப் வசதிகள்லாம் இருக்குது. இவ்வளோ இருக்குல்ல, அப்போ அது யாருடைய மேனேஜ்மெண்ட்டு சொல்லுங்கள்? அப்போ நீங்கள் வந்து கவனிக்க தவறிட்டீங்க. அங்கே அவன் அட்டகாசம் பண்ணுறான். யார்? அந்த வந்து அந்த பூசாரிகள், அந்த ஐயர்கள் எல்லாம் அட்டகாசம் பண்ணுறான்.
நீ வந்து பார்த்தீங்கன்னா அங்கே அவன் சம்பாதிக்க விடுற. அப்போ அதில் ஏதோ உனக்கு ஒரு பங்கு இருக்குது. இந்த ஆட்சி இன்னைக்கு இவ்வளோ வந்து அசிங்கப்படுறதுக்கு காரணமே முருகனுடைய சாபம் தான் நான் சொல்வேன். நீங்கள் சும்மா சீன் ஓட்டலாம் வந்து கேட்டால் பழனியில் இருக்கிற முருகனுக்கு ஏதோ வந்து இதை வெளியிடுறேன் அதை வெளியிடுறேன். திருச்செந்தூரில் ஏன் இந்த நிலைமை? திருச்செந்தூரில் நடக்கிறது தெரியுமா தெரியாதா? கனிமொழி தொகுதிக்கு உட்பட்டது தானே. ஏன் கனிமொழிக்கு தெரியாதா? சொல்கிறேன் நான். அப்போது இங்கே எல்லாமே இவங்களுக்கு தெரிஞ்சு தான் நடக்குது. அங்கே வந்து முழு அளவில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே நடக்கக்கூடிய வந்து இந்த ஸ்கேமை நீ கண்டுக்காத. நீ கட்டடம் கட்டுற பாரு உள்ள அந்த ஸ்கேமை நான் கண்டுக்க மாட்டேன். அப்போ ஏதோ வந்து அங்கே இருக்கிற பூசாரிகளுக்கும் அங்கே இருக்கிற நிர்வாகத்துக்கும் இங்கே அறநிலைத்துறை சார்ந்த அமைச்சருக்கும் ஏதோ ஒரு டீலிங் இருக்குது. கொடுத்தல் வாங்கல். ஆமாம், நீ இதை கண்டுக்காத, நான் அதை கண்டுக்க மாட்டேன், நீ இதை கண்டுக்காத. இருக்கலாம்ல அப்படி சார்? நீங்கள் அங்கே அவ்வளோ அட்ராசிட்டி நடக்குது, பேப்பரில் வருது, நியூஸில் வருது, எல்லாம் வருது, தொடர்ச்சியாக அங்கே நடக்குது. திருச்செந்தூரில் பட்ட பகல் கொள்ளை சார். முருகனை சாட்சியாக வச்சு முருகன் வெட்கி தலைகுனிகிற மாதிரி அந்த முருகனுடைய சாபம் தான் இன்றைக்கி வந்து இந்த ஆட்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஆட்சியை சம்ஹாரம் பண்ண போகிறான் முருகன். எனக்கு பெருசாக நம்பிக்கை இல்லை, இந்த இறை நம்பிக்கை இல்லை. ஆனால் சொல்லுவாங்க இல்லையா, அத்தனை பேர் கண்ணீர் சார். வயதானவங்க பார்க்க முடியாமே போகிறாங்க. பணம் இல்லை, பாதிக்கப்படுறது மக்கள். ஏழை. ஆமாம், ஏழை எளிய மக்கள் வந்து எப்படி நான் 5000 கொடுத்து பார்க்க முடியும் முருகனை? சொல்லுங்கள். 1000 ரூபா கொடுத்து பார்க்க முடியாது சார். பொது வழியில் நிற்கிற அந்த மக்களை நான் பார்க்குறேன். கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோமீட்டர் நிற்கிறாங்க சார். நான் போய் இந்த போது இரவு நேரம்னா நான் ஒரு விடியற் காலையில் 4 மணிக்கு 2 கிலோமீட்டர். அப்போ எத்தனை மணிக்கு போய் லைனில் நின்று இருப்பாங்க? இந்த மாதிரி அநியாயம் எங்கேயே நடக்கும்? எந்த ஆட்சியில் இந்த மாதிரி நடந்திருக்கு? 2 கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மக்கள் வந்து இருக்கிறாங்க. எல்லாம் சாதாரண மக்கள், ஏழை எளிய மக்கள். 100 ரூபா கொடுத்து சிறப்பு கவுண்டர் கூட அவங்களால போக முடியாது. அப்போ என்ன நடக்குது? அப்போ அங்கே அந்த அளவுக்கு திருச்செந்தூரில் நாறிக்கிட்டு இருக்கு. அங்கே வந்து ஒரு பெரிய ஸ்கேமே பண்ணிட்டு இருக்கிறான் பூசாரிகள்ன்ற பேரில். எல்லா அட்ராசிட்டியும் அங்கே நடக்குது. காவல்துறை வந்து பார்த்தீங்கன்னா எதையுமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வேலை அவங்கள மாதிரி கேட்டால் அங்கே திருட்டு பிரச்சனைகள் எதுவும் வராத அளவுக்கு அவங்களுடைய கண்காணிப்பு இருக்குது. நான் பார்த்துருக்கேன். மூலவரை கிட்ட வந்து சொல்லுவாங்க இல்லையா, அந்த கருவறை சொல்லுவாங்கல்ல, அங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து போலீஸ்க்கு அனுமதி இல்லை, யாருக்குமே. ப்ரைவேட் செக்யூரிட்டி இருக்கான். அங்கே ஏன் பெரிய ப்ரைவேட் செக்யூரிட்டி? நான் கேட்குறேன் கோயில் நிர்வாகத்துக்கு, இந்து அறநிலைத்துறை தான் நான் கேட்குறேன். சேகர்பாபு, ஏன் அங்கே ப்ரைவேட் செக்யூரிட்டி? ஏன் அங்கே போலீஸ் இல்லை? போலீஸ் தானே சார் இருக்கணும் அங்கே. ப்ரைவேட் செக்யூரிட்டிக்கு என்ன வேலை அங்கே? அப்போது ப்ரைவேட் செக்யூரிட்டி தான் கேட்டால் அங்கே வந்து திட்டமிட்டு அங்கே இருக்கிற பூசாரிகள் கேட்டால் பணம் சம்பாதி கட்டு பையில் விட்றான் சார். பை ரொம்பின உடனே அடுத்து இன்னொரு பை வருது அவனுக்கு, தாம்பூல பை. அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா சாதாரண ஸ்கேம் இல்லை. ஒரு நாளைக்கு பல லட்சங்கள், ஒரு நாளைக்கு ஒரு கோயில் நிர்வாகத்தோட உங்களால் சீர்படுத்தி வைக்க முடியல. அப்புறம் என்ன இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து, முதலமைச்சர் பின்னாடி வந்து துண்டை பிடிச்சிட்டு போகிறது, மேயர் பின்னாடி சுற்றுறது, உன் துறை அங்கே நாறிட்டு இருக்கு. அதை கவனிக்கணும்ல. கண்டிப்பாக சொல்கிறேன் சார், இவங்களுக்கு வந்து இனிமேல் வந்து இவங்களுக்கு இறங்கும் தான். இவங்க விளையாட்டை ஹேண்டில் பண்ணுறாங்க. ஒன்று நீ பாருங்கள், நீங்கள் வணங்கலை, நீங்கள் வந்து திராவிட கொள்கைகளை கூட நீங்கள் பின்பற்றுங்க நீங்கள். ஆனால் இந்த மாதிரி விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேம் நடக்காமல் பார்த்துங்க. நீங்கள் டெவலப் கூட பண்ண வேணாம். நீங்கள் ஒயிட் சுண்ணாம்பு அடிக்காதீங்க, நீங்கள் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எதுவும் பண்ணாதீங்க, ரெனோவேஷன் பண்ணாதீங்க, அப்படியே கூட விட்டுருங்க. ஆனால் சாமியை வச்சு கொள்ளடிக்காதீங்க. இது சாமியை வச்சு முருகனை வச்சு கொள்ளடிக்கிறீங்க. பட்ட பகல் கொள்ள. அது எவன் அடித்தானா சார்? உன் துறை தானே பொறுப்பு அதுக்கு. நான் சொல்கிறேன், அதில் உனக்கும் பங்கு இருக்குது. சேகர்பாபு தான் சொல்கிறேன், சேகர்பாபுக்கும் அந்த கொள்ளையில் பங்கு இருக்குன்ற. நான் திருச்செந்தூரில் நடக்கிற கொள்ளையில் வந்து என்ன அங்கே வந்து சேகர்பாபுக்கும் பங்கு இருக்குன்னு நான் சொல்கிறேன் நான். அப்போ நீங்கள் தானே பொறுப்பை சொல்லணும். இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுங்கள். எப்படி நடக்குது? நீ அங்கெல்லாம் இருக்கணும். நீ இங்கே உட்காந்துட்டு வந்துக்கிட்ட மேயர் பின்னாடியும் சுற்றிட்டு கிடக்குற. எங்களோடு இணைந்து பல்வேறு தகவலை பயந்ததற்கு மிக்க நன்றி சார். நன்றி சார்.